தமிழ்நாட்டுல இப்போ ரெண்டு முக்கியமான நிதி உதவி திட்டங்கள் பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு, மாசம் மாசம் பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரா வர்ற உதவித்தொகை. இன்னொன்னு, நீங்களே ஒரு தொழில் தொடங்கறதுக்கு உதவுற கடன் திட்டம். இந்த ரெண்டுமே மக்களோட வாழ்க்கைய மாத்தக்கூடியதுதான். சரி, இந்த ரெண்டு திட்டங்களும் என்ன, இதனால யாருக்கெல்லாம் நன்மைன்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு 4 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். முதல்ல, அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை நிஜமாவே வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். அப்புறம், இந்த திட்டத்தோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அதையும் அலசி ஆராய்வோம். அதுக்கடுத்து, சிறுபான்மையினருக்காக கொண்டு வந்திருக்கிற புதிய கடன் திட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா, இந்த திட்டங்களுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்றதுன்னுற வழிகாட்டியோட முடிக்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி தான். அதாவது அந்த மாதாந்திர 1000 ரூபாய். இந்த ஒரு திட்டத்தோட வெற்றியும் வெறும் நம்பர்ஸ்ல இல்ல, அது உண்மையிலேயே மக்களோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறதுல தான் இருக்கு. வாங்க அந்த தாக்கத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, கலைவாணிங்கிற ஒரு பயனாளி என்ன சொல்றாங்கன்னு. சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட என் கணவரை சார்ந்து இருக்க வேண்டியதில்ல. இந்த ஒரு வரி எவ்வளவு அர்த்தம் நிறைஞ்சது பாருங்க. இது வெறும் 1000 ரூபாய பத்தின விஷயம் இல்ல. இது ஒரு பெண்ணோட சுயமரியாதை, ஒரு சின்ன நிதி சுதந்திரம். அவசரத்துக்கு, மருத்துவ செலவுக்குன்னு யாருக்கிட்டையும் போய் நிக்காம தன்னோட கையில காசு இருக்குங்கிற அந்த தைரியத்தை இந்த திட்டம் கொடுக்குது. இதுதான் கலைவாணி மாதிரி லட்சக்கணக்கான பெண்களோட குரல். கலைவாணி ஒருத்தர் மட்டும் இல்ல, அவர மாதிரி தமிழ்நாட்டுல இப்போ 1.25 கோடிக்கும் அதிகமான பெண்கள், அதாவது கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் இந்த உதவியே பெறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணிக்கை பல சின்ன சின்ன நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். அப்போ இந்த திட்டம் எவ்வளோ பெரியது, எவ்வளவு பேரோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பணம் மாசத்தோட முதல் தேதியே அக்கவுண்ட்ல வந்துடும்னு. ஆனா அது அப்படி இல்ல. ஒரு சின்ன திருத்தம். ஒவ்வொரு மாசமும் சரியா 15ஆம் தேதி தான் இந்த 1000 ரூபாய் பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுது. இதை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த திட்டம் ரொம்ப வேகமா வளர்ந்திருக்கு. போன வருஷம் செப்டம்பர்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள பாருங்க, டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு பெரிய விரிவாக்கம் பண்ணாங்க. இதுல தகுதி இருந்தும் விட்டு போயிருந்த சுமார் 17 லட்சம் பேரையும் புதுசா இந்த திட்டத்துல சேர்த்திருக்காங்க. இதனால இன்னும் நிறைய குடும்பங்களுக்கு இந்த உதவி இப்போ போய் சேருது. சரி, இந்த 1000 ரூபாயோட கதை இதோட முடியுதா, இல்ல இது ஒரு தொடக்கம் தானா? இப்போ இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. முக்கியமா தேர்தல் வேற நெருங்கிட்டு வர்றதால இந்த உதவித்தொகையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. இந்த விவாதங்களுக்கு நடுவுல முதலமைச்சரே ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அதாவது எதிர்காலத்துல இந்த மாதாந்திர உதவித்தொகை கண்டிப்பா உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. இது இயல்பாவே எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அடுத்த கட்டம் என்ன? அப்போ எவ்வளவு உயர்த்துவாங்க? இப்போதைக்கு பரவலா பேசப்படுறது என்னன்னா, இந்த 1000 ரூபாய 1500 ரூபாயா உயர்த்துறது பத்தி தான். இது ஏதோ வெறும் 500 ரூபாய் உயர்வு மாதிரி தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இது நேரடியா 50% அதிகரிப்பு. இது மட்டும் நடந்தா பல குடும்பங்களோட மாசாந்திர பட்ஜெட்ல இது உண்மையிலேயே ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கும் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. 2021 தேர்தல்ல ஆளுங்க கட்சியோட ஒரு முக்கியமான வாக்குறுதியே இந்த 1000 ரூபாய் திட்டம்தான். இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர்ற நேரத்துல இந்த உதவித்தொகைய அதிகரிக்கிற விஷயம் நிச்சயமா ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதியா மாறும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போதான் கிட்டத்தட்ட 17 லட்சம் பேரை புதுசா சேர்த்திருக்காங்க. இதனால அரசாங்கத்துக்கு ஏற்கனவே நிதி சும்மா அதிகரிச்சிருக்கோம் இல்லையா? அதனால நிபுணர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த தொகையை இப்பவே, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே உயர்த்துவாங்களா, இல்ல தேர்தலுக்கு அப்புறம் உயர்த்துவோன்னு ஒரு வாக்குறுதியா மட்டும் கொடுப்பாங்களா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். சரி, மாசம் பணம் கொடுக்கறது ஒரு விதமான உதவி. ஆனா மக்கள் அவங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கு உதவுறதுங்கிறது ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான பாதை. இப்போ நாம அரசாங்கத்தோட 2வது முக்கியமான முயற்சிக்கு வரோம். இது சிறுபான்மையின மக்கள் சுயமா தொழில் தொடங்க உதவுற கடன் திட்டங்களை பத்தியது. நம்மள பல பேருக்கு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நனவாக்குறதுக்கு, குறிப்பா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், அதாவது டம்கோ, ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுக்குது. ரொம்ப குறைஞ்ச வட்டியில கடன் வாங்கி நீங்க புதுசா தொழில் தொடங்கலாம், இல்லனா ஏற்கனவே இருக்கிற தொழிலை இன்னும் பெருசாக்கலாம். இந்த கடன் வாங்குறதுக்கு உங்க குடும்பத்தோட வருமானத்தை பொறுத்து 2 விதமான தகுதிகள் இருக்கு. ஒரு திட்டம் ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, இன்னொரு திட்டம் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு. இது மூலமா வெவ்வேறு வருமான நிலையில இருக்கிறவங்களுக்கு உதவி போய் சேரணுங்கிறது தான் நோக்கம்.
இங்கே பாருங்க எவ்ளோ விதமான கடன்கள் இருக்குன்னு. தனிநபர் கடன்ல 30 லட்சம் வரைக்கும் தராங்க. அதுவும் வட்டி ரொம்ப குறைவு, 6% 8% தான். கைவினைஞர்களுக்குன்னு தனியா 10 லட்சம் வரைக்கும், அதுவும் வெறும் 4% வட்டியில கடன் கிடைக்குது. சுய உதவிக் குழுக்கள் கல்விக் கடன்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமா கல்விக் கடனுக்கு வட்டி வெறும் 3% தொடங்குது. இது உண்மையிலே ஒரு பெரிய வாய்ப்பு. ஓகே, இந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? வாங்க அத பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். நீங்க ஒரு தனிநபர் கடனுக்கோ, கைவினைஞர் கடனுக்கோ இல்ல சுய உதவிக்குழு கடனுக்கோ அப்ளை பண்றீங்கன்னா, முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. உங்க சாதிச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்கங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க கல்வி கடனுக்கு அப்ளை பண்றீங்கன்னா, முன்னாடி சொன்ன அந்த பொதுவான டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து உங்க படிப்பு சம்பந்தமான சில சர்டிஃபிகேட்ஸையும் கொடுக்கணும். அதாவது ஸ்கூல் டிசி, காலேஜ்ல இந்த போனிஃபைட் சர்டிஃபிகேட், ஃபீஸ் கட்டின ரசீது, உங்க மார்க் ஷீட், இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, அதை சரியா ஃபில் பண்ணி நம்ம இப்ப பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அதோட சேருங்க. கடைசியா அதை கொண்டு போய் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கியிலயோ இல்ல மாவட்ட அலுவலகத்திலயோ கொடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அப்போ நாம இப்போ 2 விதமான பாதைகளை பார்த்திருக்கோம். ஒன்னு, உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யற நேரடி பண உதவி. இன்னொன்னு, ஒருத்தர தொழில் முனைவோராக்கி அவங்க சொந்த கால்ல நிக்க வைக்கிற கடனுதவி. நம்ம சமூகத்தோட நீண்டகால வளர்ச்சிக்கு இதுல எந்த பாதை சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனடி உதவியா இல்ல நீண்ட கால முதலீடா? யோசிச்சு பாருங்க.